என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ஜாய் ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த லாட்ரி சம்மந்தமாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருந்த நிறைய ஆப்புமே தூக்கிட்டாங்க. அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ஜாய் ஆப்புமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படி ஒரு ஆப் போடும் அப்படின்றது ரொம்ப டவுட்டு தான், ஓகேங்களா? ஏன்னா இப்போ என்ன பண்ணாலுமே அதில் பாலிசியில் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நேற்று தான் கமெண்டில் நான் ஓப்பனில் சொல்லிட்டேன்னு நினச்சேன், அப்படி சொல்லலை போல். நேற்று தான் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிரதர் என்ஜாய் ஆப்பு, டியர் கெஸிங்கு, சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு FB ID இருக்குது, அந்த FB IDயில் போடுறேன். அடுத்து பர்சனலாக பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம் குரூப் இருக்குது, அது ரெண்டுத்துலையுமே போட்டுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சார்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த லிங்க்குமே போட முடியாது, ஓகேங்களா? நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு இங்கே பாருங்கள், நான் இப்போ டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே டைப் பண்ணிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் குரூப்பே வரும். அந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, தெளிவாக இதில் என்ன இருக்கோ எல்லாமே கேப் லெட்ரு. அப்படியே நம்ம என்ஜாயின் டைப் பண்ணி 0 அப்படின்ற நம்பர் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப் லெட்டரில் போடுங்க, அந்த குரூப் டேரெக்டாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா டியர் சார்ட்டு, மற்றபடி கெஸிங் ஏதாவது வருது அப்படின்னா அந்த குரூப்பில் நிறைய பேர் நல்ல நல்ல கெஸிங்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ஜாய் ஆப் வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரேரு. சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனல் நேம் தான், யூடியூப் சேனல் நேம் தான் அப்படியே KLNJOY JOY பக்கத்தில் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும், ஓகேங்களா? அதில் ரெகுலராக சார்ட்டு எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்தோம். என்ன கெஸிங்னா 115 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? 115 அப்படின்ற நம்பர் வரும்னா, ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 226 அப்படின்னு வச்சுருந்தான், ஓகேங்களா? போன மாதம் AB ஒரு 27, இந்த மாதம் ஒரு AB 227, 226. வேறு ஏதாவது நாளைக்கு டபுள்ஸ் AB 77 ஏதாவது வருதா பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸிங்கில் ஏதாவது வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா போன மாதம் 77 அடித்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 66க்கு அடுத்த நாளே 11 அப்படின்னு முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 33க்கு 88 முடிச்சிருப்பான். ஒரு 44 இருந்தது, அதுக்கு ஒரு 99 முடிச்சிட்டான். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஒரு 00 அப்படின்ற நம்பர் மட்டும் தான் இருந்தது. இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் நேற்று அவன் டபுள்ஸில் அடிக்கல. நல்லா பாருங்கள், 44 ஃபுல் ஆப்போசிட் 99, 33, 88, 66, 11. இந்த 22க்கு ஒருவேளை நாளைக்கு 77 ஏதாவது AB வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கெஸிங்கில் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி இப்போ நாளைக்கான ஒரு கெஸிங் ஒன்று போய்டுவோம். ஒரு கேம் ஒன்று சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த B போர்டு 4 எங்கன்னா 8ஆம் தேதி ஆரம்பித்தா பாருங்க, அங்கேருந்து B போர்டு 4 அப்படின்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு B போர்டு 4 நினைக்கும்போது 1 2 3 4 5 நாள் விட்டு மறுபடியும் B போர்டு 4, ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், 1 2 3 4 5 நாள் விட்டு மறுபடியும் B போர்டு 4, மறுபடியும் 1 2 3 4 5 நாள் விட்டு B போர்டு 4, 1 2 3 4 5 நாள் விட்டு மறுபடியும் நாளைக்கு B போர்டு 4 வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஒரு நம்பரை எத்தனை வாட்டி தொடர்ந்து அடிச்சுட்டு வரான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டாக 40, கரெக்டாக அப்புறம் கரெக்டாக 5 நாள் விட்டு 46, 5 நாள் விட்டு மறுபடியும் 40, மறுபடியும் 5 நாள் விட்டு 45, ஓகேங்களா? இப்போ 5 நாள் விட்டு கரெக்டாக நம்மளோட கெஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா நாளைக்கு B போர்டு 4, ஓகேங்களா? நாளைக்கு B போர்டு 4 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் நமக்கு 4ன்னு வச்ச நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 41, அடுத்து ஒரு 46, அடுத்து ஒரு 40, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 46, ஓகே. 2 BC 46க்கு ஒரு ஆப்போசிட் C போர்டு ஆப்போசிட் 41, அதேமாரி ஒரு 40, மறுபடியும் ஒரு 40க்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 45. இவ்வளோ தான் கேம், பக்காவாக முடிச்சிருந்தான். 2 40க்கு ஒரு 45, 2 46க்கு ஒரு 41 அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரெஷ்ஷாக B போர்டு 4 வச்சு நம்ம ஒரு கேம் எடுக்கிறோம், ஓகேங்களா? நாளைக்கு B போர்டு 4 அப்படி எடுத்துட்டோம். இதில் B போர்டு 4 அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர் ஒன்று இருக்குது. 2-3 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 47 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணலாம். ஏன் நான் இங்கே கடைசி ரிசல்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. BC 76ன்னு வச்சானா, இந்த 76க்கு இன்றைக்கி பாருங்கள் 26. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், BC 76 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 26, அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே 97 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இங்கே B போர்டு 7க்கு ஆப்போசிட் 76க்கு 26 நீங்கள் முடிச்ச மாதிரி இந்த B போர்டு 9க்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணான்னு வச்சு 4, அப்போ BC 47 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அடிக்கிறான், அதுவும் இந்த மந்தோட எண்டு மந்தோட ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா அந்த கேமை எப்பயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிச்சிடும், ஓகேங்களா? இப்போ BC 76க்கு ஒரு 26 நினச்ச மாதிரி ஒரு 97க்கு ஒரு 47 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி C போர்டு 7 வச்சு ஒரு கேம் ஒன்று விளாட போன மாதம் BC 67, ஓகே. அடுத்து BC 57, ஓகே. அடுத்து BC 27, அடுத்து BC 07, ஓகேங்களா? அடுத்து BC 17,
அடுத்து பிசி 37, அடுத்த பிசி ஒரு 87, அடுத்த பிசி 97. போன மாதம் அடித்த நம்பர் எல்லாமே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 நம்பர் கேமில் வந்து 7 வச்சே முடிச்சான். இதில் தெளிவாக ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள், 0 7 அடிச்சிட்டான், 17 அடிச்சிட்டான், ஒரு 27 அடிச்சிட்டான், ஒரு 37 அடிச்சிட்டான், ஓகேங்களா, ஒரு 67 அடிச்சிட்டான், ஒரு 57 அடிச்சிட்டான். கேமில் ஒரு கேப் நம்பர் ஒரு 47 கண்டிப்பாக கேமில் வர வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 77, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கேமில் இது வரைக்கும் ஆடாத நம்பர். நமக்கு வந்து பி போர்டு 4ன்னு வந்துச்சு. 0 7 17 37 27 57 67 நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 47 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நிற்கிது. ஓகேங்களா, அப்போ பிசி 47 ரெண்டு பக்கமும் நமக்கு கரெக்டாக இருக்குது. பி போர்டு 4 கரெக்டாக இருக்குது, 76க்கு 26, 97க்கு 47. நமக்கு பிசியில் அதேமாரி வந்து 47 மட்டும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்டிங். ஓகேங்களா, இப்போ இங்கே ரிசல்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். 376 4 ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, 597, 226. ஓகேங்களா, இதுதான் கேமு. இப்போ 76க்கு 26 அடிக்கும்போது 97க்கு ஒரு 47 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டை பாருங்களா, 2 அடிச்சிட்டான், 3 அடிச்சிட்டான், ஒரு 5 அடிச்சிட்டான், ஒரு 4 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துன்னு வச்சுங்களேன். 447 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே இந்த 447 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன ரீசன், அது ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி பி போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு போன மாதம் ஏபியில் 3 04, ஒரு 04, 2 04, 3 04. ஓகேங்களா, அதே மாதிரி போன மாதம் பாருங்கள் ஏபியில் ஒரு 44, மறுபடியும் ஒரு 44, இப்போ மறுபடியும் 4க்கும் 44 அப்படின்ற நம்பரை தான் சொல்கிறேன். நான் கேமை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேம் அடிக்கிறான் அப்படின்னா அவன் பின்னாடியே தயவு செய்து போடுங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் அவன் இப்படி தான் அடிக்கிறான்னா, இந்த மாதம் நீங்கள் டபுள்ஸ் போன மாதம் பார்த்தீங்களா டபுள்ஸ் வச்சு ஃபுல்லாக ஆடிட்டே வந்தான். அப்போ அவன் அந்த மாதம் அப்படி தான் அடிப்பானா, அது பின்னாடியே போயிட வேண்டியதான். நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக யோசிக்கிறோம், இல்லை மாற்றி யோசிக்கிறோம், அந்த மாதிரி விஷயமே எதுவுமே வச்சுக்காதீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கூட ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களால் ஏதாவது நம்பர் எடுக்க முடியும், கெஸிங் எடுக்க முடியும். ஓகேங்களா, அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி இன்னொரு விஷயம் பண்ணான்னு வச்சுக்கலாம், போன மாதம் சி போர்டு 7 டபுள்ஸ் வச்சு தானே முடித்தான். 667, 227, 007, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 337, 887. அடித்த நம்பர் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் டபுள்ஸ் வச்சு தான் அடிச்சான். 007, 227, 667, 337. இப்போ 00 அடிச்சிட்டான், 227 அடிச்சிட்டான், 337 அடிச்சிட்டான், ஒரு 447ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், ரிப்பீட்டு 44, 45 அடிச்சிட்டான், 46 அடிச்சிட்டான், ஒரு 47 நிற்கிது. எல்லா பக்கம் தொடர்ந்து 4 76, 26, 97, 47. பி போர்டு 4 கரெக்டாக 5 நாள் கேப்பில் அதுவும் கரெக்டாக நிற்கிது. ஏபியில் நமக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி 04 3 வாட்டி அடிச்சிட்டான், 44 3 வாட்டி வரதுக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா பிசி 47. ஓகேங்களா, அப்படி பிசி 47 அப்படின்னு வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 447 அப்படின்ற நம்பரையே ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸிங் வருது அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் அடித்த நம்பர் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறதுனா வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தையும் பாருங்கள், ஏ போர்டு 3 5, ஏன்னா இங்கே தான் அந்த கேம் தொடர்ந்து 4 நாள் ஆடுறேன். ஏ போர்டு 3 கரெக்டாக 5, அப்போ 2, அப்போ நடுவில் 4 தான் குறையுது. நம்ம வேறு எக்ஸ்ட்ரா யோசிக்கவே முடியாது. இந்த இடத்துல வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம். அதனால தான் 447 கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டில் வருது அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டு வருதுன்னாலும் நீங்கள் அதை பேர் பண்ணி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 4ன்னு வந்து அதிகபட்சம் வேறு என்ன 4 வரலாம், அதை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கெஸிங்கில் வந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிசி 44, 47. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு 46 அடிச்சான், கரெக்டாக ஒரு 45 அடிச்சிருப்பான். இதுக்கு கண்டிப்பாக ஒரு 47, ஏன்னா மேக்ஸிமம் 47லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பர். ஏன்னா ரெகுலராக நம்ம கேமில் அடிக்கிற நம்பர் 46, 45, 47 இதெல்லாம். ஓகேங்களா, அதேமாதிரி 97 மேக்ஸிமம். இதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டு. இந்த 76 கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் 26, அப்போ 97 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 47. ஓகேங்களா, மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் மறுபடியும் சொல்லிடுறேன், பிசி 47. அப்படி 47 வந்தோன்னா 447. ஓகேங்களா, அதேமாரி நான் சொன்ன மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அதை விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிங்க. அந்த சார்ட்டு கேட்குறவங்களுக்கு ஓகேங்களா, அப்படிலாம் நம்மளோட எஃபிஐடி ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண. அப்புறம் கேல் என்ஜாய்னு ஒரு குரூப்பே இருக்குது. ஓகேங்களா, ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பே இருக்குது. அந்த குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சார்ட்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும் அதிலே. ஓகேங்களா, இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் அப்படின்ற விதத்துக்கு நீங்கள் என்றைக்குமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, டெய்லியும் வீடியோ போடுறேன், இல்லை வருது போகுது, ஓகே இது இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தால் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன், நான் கெஸிங் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணத்துக்காக என்றைக்குமே ப்ளே பண்ணாதீங்க. ஓகேங்களா, நிறைய நாள் நம்பர் போடுவோம், நிறைய நாள் வராமல் தான் அதிகமாக போவோம், என்றைக்காக ஒரு நாள் ரேர் வரலாம். பட் அதனால் வந்து அதை டெய்லியும் ட்ரை பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கெஸிங்கில் வருது, சரி இது ஓகே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுனா மட்டும் அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா எப்பயும் போல் வாட்ச் ஒன்லி வீடியோ வாட்ச் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.